சொத்து வரி, குடிநீர் வரி, பால் விலை, மின் கட்டணம், கழிவறை கட்டணம் என அனைத்து வரிகளையும் ஏற்றி மக்களை பாடாய்படுத்தி வரும் ஸ்டாலின் அரசு சென்னை மக்களை மேலும் வரிச்சுமையில் தள்ளும் வேலையில் இறங்கியுள்ளது. சென்னையில் குடிநீர் இணைப்புகளுக்கு டிஜிட்டல் மீட்டர் பொருத்தும் திட்டத்தில் தீவிரமாக இறங்கியுள்ளது ஸ்டாலின் அரசு. ஏற்கனவே குடிநீர் தட்டுப்பாட்டால் அவதிப்படும் மக்கள் இப்போது அளந்து விற்கப்படும் நீருக்கும் கூட கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ வாட்டர் வாரியம் 1 லட்சம் குடிநீர் இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தும் திட்டத்தை அறிவித்துள்ளது. இதில் 392 கோடியே 68 லட்சம் ரூபாய் செலவில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் தொழில்நுட்பம் கொண்டு நீர் பயன்பாட்டை கண்காணித்து மாதாந்திர பில்லிங் முறையில் மக்களிடம் கட்டணம் வசூலிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் கூடுதல் வருவாய் ஈட்டப்படும் என வெளிப்படையாக கூறியுள்ளனர் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள். 73,000க்கும் மேற்பட்ட மீட்டர்கள் வீட்டு பயன்பாட்டிற்கே பொருத்தப்பட உள்ளன. இதனால் ஏற்கனவே சீரான குடிநீர் கிடைக்காமல் சிரமத்திற்குள்ளாகும் மக்கள் அளந்து கொடுக்கப்படும் நீருக்கும் கூடுதல் விலை செலுத்த வேண்டிய நெருக்கடி ஏற்படும். தண்ணீர் விநியோகத்தில் உள்ள குறைபாடுகளை சரி செய்யாமல் நேரடியாக மக்களிடம் வரி வசூலிக்க முயற்சிப்பது கொள்ளை மாடல் ஆட்சிக்கு சாட்சி என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அசுத்தமான குடிநீரால் பல உயிரிழப்புகள் ஏற்பட்ட பின்னரும் சுத்தமான சுகாதாரமான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய திராணி இல்லாமல் வரி வசூலிக்க மட்டும் துடிப்பது ஸ்டாலின் அரசு சுரண்டல் மாடல் அரசு என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது.